ஒரு குடம் தண்ணி வர நம்மளால தூக்க முடியல. என்ன செய்கிறது? மறக்கதா என்ன தண்ணி தூக்கிட்டு வரியா? ஆமாம், ஒரு குடம் தண்ணி வர தூக்க முடியலப்போ. ஆமாம், எங்கடி மிந்தி மாதிரி உடம்புலாம் இருக்குது. இப்போ தான் ஒரு குடம் தண்ணி வர தூக்க முடிய மாட்டேது. என்ன பண்ணுறது இப்போ? அப்போல்லாம் எவ்வளோ வேலை பார்ப்பேன், விற்றி பார்ப்பேன். இப்போ ஒன்றும் பார்க்க முடியல. நாளுக்கு நாள் உடம்பு அப்படியேவா இருக்கும். என்ன செய்யுது? ரத்தம் சுண்ட சுண்ட உடம்புல ஏதாவது வியாதி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், உன் பொண்ணு துர்காவை எனக்கு பொண்ணு பார்க்க வருதோலாம்ல? ஆமாம், அந்த இடமாச்சும் நல்ல விதமாக முடியணுன்ட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். ஆமாம், அந்த இடமாச்சும் நல்லா முடியட்டும். அவளுக்கு 5-6 இடம் 7-8 இடம்னு பார்த்துட்டேன். ஒரு இடம் வர சரியாக அமைய மாட்டுது. இந்த இடமாச்சும் அமைஞ்சு அவளுக்கு நல்ல விதமாக ஒரு கல்யாணம் நடந்தால் தேவையில்லை. ஆமாம் வள்ளியம்மா, அதுதான் பெரிய கவலையாக இருக்குது. இந்த இடம் அப்படி அமையுது, இதாவது அமைஞ்சு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ட்டு பார்க்குறேன். ஒன்றும் முடிய மாட்டேது. முடியும், அந்த இடமாச்சும் முடியட்டும், கவலைப்படாது. எங்கே உன் பொண்ணு? அவள் என்ன தைய தைச்சிட்டு உக்காந்துருக்குறா? தைய தைக்கிறது தானே எங்கள் பொழப்பே. நிறையா சட்டைக்கட்டெல்லாம் வந்து கிடக்கு. நான் இன்றைக்காச்சும் தைக்க வேணாடி, நாளைக்கு தைச்சிக்கலாம், ட்ரெஸ்ஸு பண்ணிக்கிட்டு இருடிங்கிறேன். இல்லை 2 பேரும் அர்ஜென்ட்டாக சட்டை கேட்டுருக்கோலாம், அதுக்குன்னு உட்காந்து தைச்சிக்கிட்டு இருக்கிறா. இன்றைக்காச்சும் வேலை பார்க்காம அவளை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக நிற்க சொல்லலாம்ல? என்ன செய்யுது? காலையிலேயே எழுந்திரிச்சு வேலை பார்க்குறா, சட்டை தைக்கிறா. நான் வீட்டு வேலைலாம் பார்க்குறது, அவள் தைய வேலை தான் பார்க்குறா. என்ன அது இல்லாண்டா பழப்பு எப்படி போவோம்? வாயன் உள்ளார வாயன், வேலைலாம் கிடக்க வீட்டுல. வா, வேலை கிடக்க அப்போ வேண்டாலும் வா, உள்ளே வந்துட்டு போயேன். சிட்டுக்குருவி அழகாக தண்ணி குடிக்குதடி. ஆமாம், தண்ணி பிடிச்சல, தண்ணி கொஞ்சம் கீழெல்லாம் ஊற்றி காமிச்சு அதை குடிச்சிட்டு இருக்கு சிட்டுக்குருவி. ஆமாம், அழகாக குடிக்குது. துர்கா, ஏம்மா தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டியா? வள்ளிமா வந்திருக்க பாரு. துர்கா, என்ன துணி தைச்சிட்டு பிஸியாக இருக்கிற? வாங்க அத்தா, எப்போ வந்தீங்க? முதலே வந்துட்டேன் பிள்ளை. நம்மகிட்ட உங்கள் அம்மா தண்ணி பிடிச்சிட்டு இருந்தா, அவட்ட பேசிகிட்டு இருந்தேன். தண்ணி பிடிச்சி தூக்கம் வர முடியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்கிறா. நான் வந்து பிடிக்கிறேன் கொஞ்சம் எரியுமான்னு சொன்னேன், கேட்க மாட்டாங்க. நீ போய் வேலையை பாரு, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன்ட்டு போனாங்க. இப்போ தூக்கிட்டு வர முடியுதா அவங்களால? என்ன செய்யறது வள்ளியம்மா? அவள் தையல் வேலையும் பார்த்துக்கிறா, வீட்டு வேலையும் பார்க்கணும்டா. என்ன செய்கிறது? நம்மளாச்சும் உட்காந்துருக்கிறது வீட்டு வேலை பார்ப்போன்றதான் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் சரிதான். மாப்பிள்ளை விட்டது எப்போ வருதுவோ? அதுவும் மதியானத்துக்கு மேலே தான் வரேன்டுச்சுவோ. 5லேருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கான், அப்போ தான் வரேன்டுச்சுவோ. இந்த தரவு ஃபோன் போட்டார், மதியானத்துக்கு மேலே 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது, அப்போது வந்து பார்க்க வரோன்ட்டு மாப்பிள்ளைட்ட அம்மா சொன்னாங்க என்று சொன்னார். ஆச்சிட்டு வரேன்ட்டு சொன்னார். ஆச்சிட்டு வருவார். என்ன செய்கிறதுன்னு வர தெரியல. சும்மா பொண்ணு பார்க்கத்தானே வருதுவா, சும்மா காப்பியை போட்டு கொடு, காப்பியை போட்டு வை, அப்புறம் பார்த்துட்டு போட்டோம். அப்புறம் வந்தால் டிஃபன் செஞ்சு வைக்கலாம், ஏதாவது வாங்கி வைக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறேன்? என்ன வள்ளியம்மா, வெறும் காப்பி எப்படி போட்டு வைக்கிறது? காப்பி மட்டும் பரவாயில்ல. கடையில் போய் வடை கடை வாங்கணும், ஒன்றால் சுட முடியாது, வேலை பார்க்க முடியாது. கடையில் யார் போய் வடைலாம் வாங்கி கொடுப்பா? நீ போய் வாங்கிட்டு வர உனக்கு நேரம் இருக்கா? நேரம் தான் இல்லை, வேலை பார்க்கணும். சும்மாவே காப்பியை வச்சிடலாமா? அதான் சொல்கிறேன், காப்பி தண்ணி மட்டும் போட்டு வை கொடு, அப்புறம் பார்த்துட்டு போட்டோம். பொண்ணுக்கு நல்லா அதுவளுக்கு பிடிக்கணும், உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கணும்ல. அப்புறமேல ஏதாவது செஞ்சு வச்சுக்கலாம், வடை கடை வாங்கி வச்சுக்கலாம், இல்லை சுட்டு வைக்கிறாண்டாலும் சுட்டு வைக்கலாம், அப்புறம் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வெறும் காப்பியை மட்டும் போட்டு கொடு ஆரோக்கியத்துக்கு. சரி, நீ தான் வாயேன், 5 மணிக்கு தான் வரேன்ருக்கோ, வாயேன் 5 மணிக்கு. என்ன செய்கிறேன்னு தெரியல, பார்க்குறேன். வர முடிஞ்சா வரேன். வர முடிஞ்சான்னு சொல்லாத, வா. சரி வரேன். துர்கா, இன்னைக்கு துணி தைச்சது போதும், வச்சு விட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகா நல்லடி. இல்லாத்தா, ஒருத்தவங்க முக்கியமாக சட்டை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எதாவது நாளைக்கு தேவையாம், கல்யாணத்துக்கு போகிறாங்களாம், உடனே தைச்சி வேணுன்ட்ருக்காங்க. அதுதான் தைச்சிட்டு இருக்கேன். அதை உடனே தைச்சி முடிச்சுட்டேன்டா, அப்புறம் கிடக்கிற சட்டை துணியெல்லாம் அப்புறம் தைச்சிக்குவேன் மெதுவா. சாயங்காலத்துக்குள்ளே தைச்சி முடிச்சிருவியா? சட்டை தங்குதுவோ, அதுலேயே உட்காந்துருக்காத, இதுலையே தையல்லையே ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக நிற்கவேனா? இல்லாத்தா, தைக்க முடிகிற வரைக்கும் தைப்பேன், முடியலன்னு சொன்னால் வச்சுட்டு
அப்புறமேல நைட்டாச்சும் உட்காந்து தச்சுக்கிட்டு காலையில் கொடுக்க வேண்டியதான். நாளைக்கு தான் வேணுன்ட்டு இருக்காங்க, நாளைக்கு கொடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ கொஞ்சம் நேரம் தையே, அப்புறம் 4 மணிக்கெல்லாம் வச்சுட்டு நீ ட்ரெஸ்ஸில் பிடிச்சி கழிச்சு விட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக நெல். அது போன ஏற்பாடு மாப்பிள்ளை விட்டு தானே, போன ஏற்பாடு வேண்டாம். நேரம் இருந்தால் தச்சு வச்சு வை. இல்லாட்டி நாளைக்கு காலையில் தச்சு நாளை சாயங்காலம் தரேன்னு சொல்லு, இல்லாட்டி நாளைக்கு காலையில் தரேன்னு சொல்லு, மதியானம் தரேன்னு சொல்லு, அப்படியாச்சும் சொல்லு. இதுலேயே உட்காந்து இருக்காத. சரியாத்தா, நானும் அதே தான் சொல்கிறேன் வள்ளியம்மே. இல்லையே உட்காந்துருக்காதே, நேரம் ஆகுது, வேலை முடிச்சது போதும் எந்திரின்னு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தச்சுட்டு எந்திரிச்சிடுவாம்மா. சரி கொஞ்சம் நேரம் தச்சுட்டு எந்திரிச்சிடு. நான் போயிட்டு வரேன். மரகதம், சாயங்காலம் வரேன். 5 மணிக்கு தானே சொன்னேன், 5 மணிக்கு வரேன். 5 மணிக்கெலாம் கரெக்டாக வந்துடு வள்ளியம்மே. இல்லை 5 மணிக்கெலாம் கரெக்டாக வந்துடுவேன். நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வா. துர்கா போயிட்டு வரேன்டி. போயிட்டு வாங்க அத்தா, சாயங்காலம் வாங்க. வரேன். ஏம்மா இன்னும் தண்ணியை வச்சுக்கிட்டே நிற்கிற, போய் வைமா. தண்ணியை குடத்தை இறக்கி வைமா. குடத்தை வர இறக்கி வைக்காம பேசிக்கிட்டு நிற்கிறேன் பாரு. நான் போய் இறக்கி வச்சு வேலையை பார்க்குறேன், நீ வேலையை பாரு. போன நேரத்தில் வேலையை பார்த்து மரகாதம் வர 5 மணிக்கெலாம் வர சொல்கிறா. வருவோம், என்ன செய்கிறது. சிட்டுக்குருவி தண்ணி குடிச்சிச்சு பேரிச்சு போயிருக்கு. தண்ணியெல்லாம் காஞ்சி போவோம், பேரிச்சு போயிருக்கு சிட்டுக்குருவி. போவோம், நேரம் ஆகுது. என்ன வீடு பட்டம் கிடக்கு, ஒத்துரையும் காணு. எல்லாம் எங்கே போச்சு? என்ன தம்பி, எங்கே வீட்டில் உள்ள ஆளெல்லாம் காணே, ஒத்துனையா? வீடு ஓண்டு கிடக்கு. எங்கள் 2 பேரையும் வீட்டில் உட்கார வச்சுட்டு மீன் பிடிக்க போயிருக்கா அவ்வளோ தம்பி. என்ன மீன் பிடிக்கவா? எங்கே போய்? ஆற்றுல போய் பிடிக்க போயிருக்கோ தம்பி. அம்மா, என் சம்சாரம், தங்கச்சி, என் பொண்ணு எல்லாரும் போயிருக்குதோ, 4 பேரும் ஆற்றுல போய் துணியை துவச்சிக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு வரேன்ட்டு. அது சரி, மீன் பிடிக்கிறதுக்கு ஆற்றுக்கு போயிருக்கோல. சரி. ஏன் தம்பி, ஏதாவது செய்தி சொல்லணுமா? உங்கள் அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க காலையிலே போயிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன், காணுமா ஒருத்தரையாண்டு. சரி தம்பி. தம்பி வெளியே போனோன்னா இன்னும் காணு. என்ன செய்கிறான்? நேரம் வராது. சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போகிறான்ட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு தரவிட்டு நான் வர வந்துடுவான் டான் போட்ட மாதிரி. அம்மா, என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இன்னும் பூலாம் கட்டுறீங்க? ஏது பூலாம்? ஆமாப்பா, பூ வாங்கினேன். கொல்லையில் கொஞ்சோன்னு இருந்துச்சு, அதை பிச்சு 2 கட்டிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மாவா இது? என்ன இன்னைக்கு பூலாம் கட்டுறேன்? எவ்வளோ நாளாக பூலாம் கட்ட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். இன்றைக்கி பூலாம் கட்டிக்கிட்டு பட்டு புடவைலாம் உடுத்திக்கிட்டு தள்ள பூலாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். எங்கேயே கிளம்பி போகிற மாதிரி. எங்கேம்மா போகிற? என்கிட்ட வேறு சொல்லவே இல்லை. எங்கேயாவது கல்யாணத்துக்கு போறியா? எங்கேயாவது என்ன ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கா? சொல்லலாமல் கிளம்பி உட்காந்துருக்க. ஆமாம் வினோத்து, உன்னை தான் தேடிட்டு இருக்கேன். முக்கியமான இடத்துக்கு போனேன், அதுதான் பட்டு புடவைலாம் கட்டிட்டு நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன். நீ உன்னை காணும் வேண்டு பார்த்துட்டு இருக்கிறேன். நீ எப்போ வருவேண்டு? இப்போ தான் நீ வர்ற. என்னடி, என்ன பார்த்துட்டு இருந்தீங்களா? எதுக்குமா? என்ன ஃபங்க்ஷன் கழிச்சு பட்டுக்கா? இது கல்யாணத்துக்கு ஏதாவது தேவையா? யாராவது சொந்தக்காரங்க விட்டு ஏதாவது தேவையாம்மா? அதெல்லாம் ஒரு தேவை இல்லை. நம்ம போகிறது நல்ல காரியம்தான். நீனும் நானும் தான் போயிட்டு வர போகிறோம். என்னம்மா நானம்மா? எங்கம்மா போகிறோம்? உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லி தரவிட்ட சொல்லியிருந்தப்பா. அது இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காரு. பொண்ணு பார்க்க தான் நீனும் நானும் போகிறோம். என்ன பொண்ணு பார்க்கவா? யாரை கேட்டுமா முடிவு பண்ணீங்க? யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? ஏன்ப்பா யாரை கேட்கணும்? நான் உன் அம்மா, உன்னை பெத்தவ, நான் தானே பார்க்கணும். யாரை கேட்கணுங்கிற? யாரை கேட்கணுன்றா முக்கியமான ஆள் என்ன கேட்கணுமா? கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான். என்னால கேட்கணும் பொண்ணு பார்க்க வாண்டு. கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு பொண்ணு பார்த்த சொல்லி கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்கீங்க பொண்ணு பார்க்கறதுக்கு. அவங்க வீட்டிலே சொல்லியிருக்கீங்க பொண்ணு வீட்டிலையும் வரேன்ட்டு. என்னம்மா இதான் என்னன்னு கேட்குறேன். ஏண்டா நீ வெளிநாட்டில் இருக்கிறதுலேருந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், ஒன்றும் சரியாக அமையல. இப்போ தான் ஒன்று அமைஞ்சிருக்கு. அதுக்கு தானே போகிறதுக்கு பார்த்துக்கிட்டு கிளம்பி நான் ரெடியாக உட்காந்துருக்கேன். உன்னை காணுமேண்டு பார்த்துக்கிட்டு நீ என்னடா இப்படி பேசுகிற? எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேணாம்மா. இப்போ நீ பார்த்துருக்க பொண்ணா நான் பார்க்க முடியாது. என்னது நான் பார்த்துருக்க பொண்ணா பார்க்க முடியாதா? ஏன், என்ன காரணம் சொல்லு. யாராச்சும் பொண்ணுக்கு என்ன விரும்புறியா?
அப்படியாவது சொல்ல அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த பொண்ணை விரும்புகிற? நான் விரும்புகிற பொண்ணெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க. ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்? உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. எந்த பொண்ணு? யார் வீட்ட பொண்ணு? வசதியான குடும்பமா? என்ன குடும்பம்? வசதியான குடும்பம்னா ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். நான் சொன்னாலும் நீங்கள் அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் இப்போ வேணாம். நான் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறேன். நான் வந்து 1 மாதம் ஆக போகுது. இன்னும் 1 மாதம் இருப்பேன். இருந்துட்டு பயணம் போயிட்டு வரேன். அப்புறமேல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்டா நீ சொல்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்? என்ன அதை மொதல் சொல்லு. நீ பயணம் போகிறதுக்கு 2 மாதம் லீவில் வந்துருக்க. 1 மாதம் இன்னும் ஆகலை. 15 நாள் ஆகுதுன்னு வந்து இன்னும் 1.5 மாதம் இருக்குல்ல. அதுக்குள்ளே பண்ண பார்த்து ஒரு நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணிவிடுவான் சீக்கிரமா. கல்யாணம் பண்ணிவிட்டு 1 மாதம் லீவு கேளு. கேட்டுட்டு இருந்துட்டு அப்புறம் போயிட்டு வா. அப்புறம் போய் 1 வருஷம் கழிச்சு வா. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? ஏன் சரிப்பட்டு வராது சொல்லு. நீ பார்த்துருக்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறியே. யார் அந்த பொண்ணு சொல்லு. அதை மொதல் சொல்லு. சொல்லுடா மொதல் அதை சொல்லு. நான் சொன்னா அதிர்ச்சி பட மாட்டீங்களே? என்ன திட்ட மாட்டீங்களா? என்னடா அது அதிர்ச்சி பட மாட்டீங்க திட்ட மாட்டீங்கிற? அப்படி யார் அந்த பொண்ணு சொல்லு. வாசல்ல குடியிருக்காங்கள சித்தி, பட்டு சித்தி. அவங்க அண்ணன் பொண்ணை தான் நான் விரும்புகிறேன், வைதேகி. என்னடா அது? என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா? மண்டையில் ஏதாவது இருக்கா? மூளை இருக்கா? களிமண்டை இருக்கா? என்ன யாரை சொல்ற நீனு? சித்தி அண்ணன் மோலாம்ல. எந்த யாரும் உனக்கு சித்தி? அவன் வந்து உனக்கு சித்தி? அவ எப்பயிலேருந்து வந்துச்சு அந்த சித்தி? எப்பயிலேருந்து வந்துச்சு சித்தி? பெத்தவன் நான் இருக்கிறேன். என்ன கட்டி அவ சித்தி உனக்கு பெருசா போட்டாள? சித்தி சித்தி கட்டிங்கிற? அதான் அவள் அண்ணன் பொண்ணு அந்த வைத்தியகியை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற. அவள் என்ன ஒரு குடும்பம் மாறாது? அது ஒரு குடும்பமானு கேட்குறேன். ஒரு துண்டம் போடாமல் உண்டை போடாமல் என்ன குடும்பமா? என்ன எந்த ஜாதி எந்த மதம் என்ன இளவுண்டே தெரியல. ஒப்பம் இழுத்து வந்து கட்டி வச்சுக்கிட்டு வாசலில் குடி வச்சிருக்கான். அதுகளுக்கு நீ வீடு கட்டி கொடுத்து வச்சிருக்கிற. அப்படியாப்பட்ட கல்யாணம் பண்ணிக்க போகிறான் நம்மள. கல்யாணம் பண்ணிக்க அவள் வந்து என் மருமலை வருவாளா? அவள் வந்து என் மருமலை வருவாளாடான்னு கேட்குறேன். எப்படி பேசுகிற பச்சா நீனு? அதுக்கு தான் உன்ட்ட நான் சொல்லாமல் இருந்தம்மா. இப்போ எப்படி பேசுகிற? நீ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? அந்த பொண்ணை கொடுக்க மாட்டேல? அப்போ எதுக்கு என்ன கேட்குற? எந்த பொண்ணை விரும்புகிறேன் எந்த பொண்ணை விரும்புகிறேன் எதுக்கு கேட்ட? நான் என்ன நினச்சேன், ஏதோ ஒரு பொண்ணை விரும்புகிறப்ப இருக்குது. காலேஜில் படிக்கிற பொண்ணா? இந்த பொண்ணு எத்தனையோ பொண்ணு இருக்குது. அதில் ஏதாவது பொண்ணை விரும்புகிறேன்னு நான் நினச்சேன். கடைசியில் போய் இந்த கும்பியபி விரும்புகிறேன். சாக்கடா கும்பியபி. உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறேன். எனக்கு நான் என்னதான் சொல்லுவேன்? இந்த சாக்கடா கும்பியில் கடந்தவளோ போய் நான் விரும்புகிறேங்கிறானே. இந்த பையன் என்ன நினச்சிக்கிட்டான்? என்னடா நினச்சிக்கிட்டேன் நீனு? எனக்கு தெரியுமா நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் அவ்வளோ தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு நீ எப்போ நீ கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் அப்போ கல்யாணம் பண்ணி கொடு. அது வரைக்கும் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் வரேன். நான் இங்கே தான் இருப்பேன். நீ எப்போ நீ கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றியோ அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அது வரைக்கும் நான் வரமாட்டேன். நான் அங்கேயே தான் இருப்பேன். நீ வந்து வீணா என்கிட்ட பேசி வம்பு அதுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது. அட பாவி, என்ன எப்படி பேசுகிறான்? என்னத்த போட்டுடா உனக்கு மயக்கின அன்னைக்கு கோழி சுட்ட கோழியை கொடுத்தாளுவாள? சுட்ட வச்சு ஒரு தீஞ்சு போனா கோழியை, அந்த கோழியில் ஏதாவது கலந்து கொடுத்துட்டாளுவாடா? அவனுக்கு கலந்து கொடுத்துட்டாளுவான்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ணிட்ட ஒன்றும் பேசலாம் ஒன்றும் செய்யலை. ஓஹோ, அந்த பொண்ணிட்ட பேச வர போறிய நீனே? பேச போகிற? சாக்கடை எங்கேயே கடந்த இவ்வளோ இழுத்துட்டு வந்து உனக்கு பொண்டாட்டி எனக்கு மருமோளா? இது ஒரு காலமாக நடக்காது. ஒரு காலமாக நடக்காது. இதை நினச்சே நீ பார்க்காத. இதெல்லாம் மறந்துட்டு நான் வேணும்டா. நான் சொன்ன பொண்ணை இன்னைக்கு பார்க்க வர்றேன். இப்போ தரவு வர்றாரு. நீ போய் பொண்ணு பார்க்க போகணும். நீ வரப்போறியா இல்லையா? நான் அதுதான் வர முடியாது. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்ட. வர முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ தரவு வரேன்டக்கா. அவருக்கு என்ன பதில் சொல்கிறது? பொண்ணு விட்ட ஜனத்துக்கு என்ன பதில் சொல்கிறது? இப்போ நீ என் கூட பொண்ணு பார்க்க வர்ற. இதை தவிர என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. உனக்கு இந்த அம்மா வேணுண்டா நீ வர்ற, மானாண்டா உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கோ. அது வரைக்கும் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல முடியாது. நான் வேணுமா? அந்த சித்தி இருக்கால, சித்தி வாசலில் குடி வச்சிருக்கேன் வீடு கட்டி கொடுத்து, அந்த சித்தி வேணுமான்ட்டு முடிவு பண்ணிக்க. ஆசு, என்ன வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கு? அந்த தம்பி சத்தமா அந்த அம்மா சத்தமா? ஆமாப்பா, என்னன்னு தெரியல. ஏதோ அம்மாக்கா பையனுக்கும் பிரச்சனை போயிருக்கு. அதான் சத்தம் போட்டுட்டு கிடக்குறாங்க. அந்த தம்பி சத்தம் வர வேகமாக கேட்குது, அந்த அம்மா சத்தமாக கேட்குது. என்ன பிரச்சனையாக இருக்கும்? போய் நம்ம போய் பார்ப்போமா? ஐயோ, நீங்கள் வரப்பா.
அதெல்லாம் நம்மளாம் போனாப்பா. அந்த அம்மா அந்த பேச அந்த திட்டு வாச படியிலே உட்கார வேணாங்க, திண்ணியில் உட்கார வேணாங்க. வீட்டுக்கு போனால் நம்மளை அடித்து வெட்டினாலும் வெட்டோம். அதெல்லாம் வேணாப்பா. அது எதோ பிரச்சனை, அம்மாவுக்கு பையனுக்கு எதோ பிரச்சனையாக இருக்குது, அதான் கொண்டு கிடக்கு. அதான் ஏதோ பிரச்சனை இருக்குப்பா, கொண்டு ரொம்ப ஒருத்தர் கிடக்குறாங்க. என்ன பிரச்சனையாப்போ, நமக்கு என்னப்போ? அதானப்பா, நமக்கு என்னப்பா? யாரும் எப்படி தொலைட்டோம் விடுங்க. இதோ இருந்தாலும் சொல்லலாம். அவ்வளோ தான் மீன் பிடிக்க போனாலும் ஆலியங்கானு பேரியங்கானு எப்போ வராளுன்னு தெரில. அதோட்ட சொல்லித்தான் என்ன செய்ய போதுவாப்பா? எப்படியாவது அவங்க அம்மாவும் பையனும் வம்பத்துக்கிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. நமக்கு என்னப்பா? நம்ம ஊர்லேருந்து வந்த ஒரு 4 நாளைக்கு இருக்கு, நம்ம சாமா இருந்துட்டு போவோம்ப்பா. மீன் வம்பத்துட்டு நம்ம கிடக்க வேண்டியில்லை விடுங்க. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான்.